சீதா அழுதுட்டுருக்குறாங்க. மீனா வந்து சீதாவ பார்க்க வரும்போது, இந்த ப்ளூ சாரி கட்டியிருந்த லேடி வந்து டக்குன்னு இடிச்சுட்டு கிராஸ் பண்ணி ஓடி போறாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட்டு சீதா மீனா அத கண்டுக்கல. சீதாவ தேடி வராங்க. சீதாட்ட "என்னாச்சு? எதுக்கு அழுறேன்னா?" "என்னோட தாலி செயின யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அக்கா" அப்படின்ட்டு அழுறா. உடனே டக்குன்ட்டு மீனாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு லேடி அ இடிச்சுட்டு போனது. ஸோ, அதனால அந்த லேடிய தேடி ஓடுறா. பார்த்தா ஒரு இடத்துல பார்த்துடுறா. பின்னாடி "நில்லு, நில்லு, நில்லுன்னு" ஓடிட்டே இருக்கிறா. ஒரு ஸ்டேஜில புடிச்சு 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் அவளோட முந்தானைய இவ புடிச்சு இழுத்துருவா. முக்காட புடிச்சு இழுத்துருவா. அதில வந்து ஃபேஸ பார்த்துருவா. ஃபேஸ பார்த்தா மீனாக்கு ஸ்ட்ரைக் ஆயிடும். இவ தான் வீட்டுக்கு அந்த பூசாரியா நடிக்க வந்தவன்ட்ட. உடனே இவ கேட்பா, "ஏய் நீ தானடி என் வீட்டுக்கு பூசாரியா நடிக்க வந்த" அப்படின்னதும் இவ பயந்து மீனாவ தள்ளிட்டு அந்த முக்காடு போட்டிருந்த லேடி வந்து ஓடிடுறாங்க. ரிட்டர்ன் வந்து மீனா திரும்ப ஓடி போறாங்க. ஆனா அது வந்து 3 வேயா இருக்கு. ஸோ எந்த வழியில போனான்னு தெரியாதனால திரும்ப கோவிலுக்கே வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா, கோவில்ல வந்து அங்கிள், ஆன்டி வந்து எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மனோஜும் "அம்மா எனக்கு ஷோரூம்க்கு டைம் ஆச்சு. நானும் கிளம்புறேன்" அப்படிங்கிறான். விஜயாவும் "ஆமாங்க கிளம்பலாம்" அப்படின்னதும், "அண்ணாமலை அங்கிள் கொஞ்சம் இரு" அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து சீதா வந்து அழுதுட்டே ஓடி வரா. ஓடி வந்து அம்மாவ கட்டிப்பிடிக்கிறா. "என்னாச்சு என்னாச்சுன்னு?" எல்லாம் கேட்டதும், "இப்படி என்னோட தாலி செயின யாரோ திருடிட்டு போயிட்டாங்க" அப்படின்னதும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. கோவில்ல போய் யாராவது திருடுவாங்களா அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக்கா பார்க்கும்போது, விஜயா மட்டும் சீதா புடிச்சு திட்டுறா. தாலி செயின திருடிட்டு போற அளவுக்கு நீ என்னடி பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு திட்டுறா. அண்ணாமலை அங்கிள் தான் "ஏய், நீ சும்மா இரு" அப்படின்னு ஸ்டாப் பண்றாங்க. முத்து "நான் என்னன்னு பார்க்குறேன்" அப்படின்ட்டு போகும்போது மீனா வந்து ஸ்டாப் பண்றாங்க. "இருங்கங்க, அவள நான் பார்த்தேன். அவள எனக்கு தெரியும்" அப்படின்னதும் விஜயா கேட்குறாங்க. "ஓ! திருடி கூடலாம் நீ சகவாசம் வச்சிருக்கியா?" அப்படின்னதும் விஜயா சொல்றா, "எனக்கு அவ ஒரு ஃப்ராட் அத்த. அவ நம்ம வீட்டுக்குலாம் வந்திருக்கா" அப்படின்னதும், "நம்ம வீட்டு வந்திருக்காளா? யாரு?" அப்படிங்கிறாங்க. "அவ தான் பூசாரின்னு அத்தை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவ தான் அது" அப்படின்னதும் விஜயா மட்டும் அத அக்செப்ட் பண்ணிக்கல. மற்ற எல்லாருமே, "ஓ! அப்ப அவ ஒரு திருடியா? அதனால தான் எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சுன்னு" முத்து சொல்றான். ஸ்ருதியும் அததான் சொல்றான். ஆனா விஜயா மட்டும் இல்ல. நான் கோவில்ல திரும்பவும் பார்த்தேன். நெறைய பேர் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. எல்லாருமே அவங்க சொன்ன வாக்கெல்லாம் பலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் ஸ்ருதி சொல்றாங்க. எல்லாமே ஒரு செட்டப்பா இருக்கும்லாம். இப்போ எல்லாருமே ஒரு கேங்கா வச்சுட்டு இந்த மாரி தான் திருடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்துவும் ஆமா பலகுரல் சொல்றது சரிதான். எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிட்டு உங்கள நாடகம் போட்டு ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா விஜயா மட்டும் அத அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாவே இல்ல. அண்ணாமலை அங்கிள் சொல்றாங்க, எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது. அவளா தான் இருக்கும். அ மு மு முத்து நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்" அப்படிங்கிறாங்க. ஆனா விஜய் அத வந்து இது பண்ணவே இல்லன்னதும், அ முத்து சொல்றாங்க, "நான் அவள கண்டுபிடிச்சு நிரூபிச்சுட்டேன்னா, அம்மா நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிறான். உடனே விஜயா முன்னாடி வந்து, "என்னடா என்கிட்டயே சவால் விடுறியா?" அப்படின்னதும், "நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, நீங்க மீனாவ வான்ட்டு நீங்களே கூப்பிடணும். அப்புறம் அவள ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள நீங்க கூப்பிடணும்" அப்படிங்கிறான். உடனே விஜயாவும், "நான் கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை அங்கிளும், "சரி நாங்க அப்படியே கிளம்புறோம். கண்டிப்பா முத்து நம்ம வீட்டு பொண்ணோட தாலிய வந்து திருடிட்டு போயிருக்கா.